இப்போ ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு பேஷண்ட் ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருந்திருக்கு. 15 வருஷமாக ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம். அவங்களுக்கு மது ஆல்கஹால் பழக்கம்லாம் கிடையாது, கெட்ட பழக்கம்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேட்டி லிவர்னால சிரோசிஸ் ஆகிருக்கு. சிரோசிஸ்னா லிவர் ஃபெயிலியர் ஆகிருக்கான். லிவர் ஃபெயிலியர் ஆனதுனால ரத்தம் அவங்க வாந்தி பண்ணியிருக்காங்க. ரத்தம் வாந்தி பண்ணியிருக்காங்க. அதனால எண்டோஸ்கோப்பி எல்லாம் பண்ணி அதை அந்த ரத்தம் வருதில்ல அந்த இடத்த கிளாம்ப் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு மெடிக்கல் வேர்டு ஈசோஃபேஜியல் வேரிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதனால அதுபோக வயிறு நல்ல வீக்கம் போட்டிருக்கான். வயிறு நல்ல வீக்கம் போட்டிருக்கு, கால் கொஞ்சம் வீக்கம் போட்டிருக்கு, கண்ணில் மஞ்சள் காமாலை ஜாண்டிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஃபேட்டி லிவர் எவ்வளோ ஆபத்தானது நான் அடிக்கடி நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஃபேட்டி லிவர் இது போக ஃபேட்டி லிவர்னால இப்போ சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம், ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம், அப்புறம் கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம், இன்சுலின் ஊசியும் போட்டுட்ருக்காங்களாம். இதெல்லாம் ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஃபேட்டி லிவர் எதனால் வருது தெரியுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. ஃபேட்டி லிவர் எதனால் வருது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இப்போ அவங்களுக்கு சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, இன்சுலின் ஊசி எல்லாமே. அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் என்ன இருக்கும்? சரியாக இருக்கும். இன்னைக்கு லிவர் ஃபெயிலியர், ரத்தம் வாந்தி எடுத்து எல்லா காம்ப்ளிகேஷனோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இதெல்லாம் வாழ்க்கையா? நம்ம வாழ போகிறது ஒரு தடவை தான். அதனால தான் அடிக்கடி எனக்கு வீடியோஸில் சொல்கிறது, ஃபேட்டி லிவர் ரொம்ப ஆபத்தானது, ஃபேட்டி லிவர் ரொம்ப ஆபத்தானது. இன்னைக்கு லிவர் கேன்சர், லிவர் கேன்சருக்கு முக்கியமான காரணமும் ஃபேட்டி லிவர் தான். தேவையில்லாமல் கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி பித்தப்பையில் கல் இருக்குது பார்த்தீங்களா? பச்சைக்கலை இதான் பித்தப்பை. பித்தப்பையில் கல்லுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஃபேட்டி லிவர் தான். சுற்றி 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 அப்படியே நம்ம லைஃப் இந்த மாத்திரைக்கு கூடயும், இந்த இன்சுலின் ஊசி கூடயும், டாக்டருக்கு கூடயும், ஆஸ்பத்திரி கூடயும், ரத்தம் டெஸ்ட் பண்ணக்கூடிய லேபை கூட தான் வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அப்போ சரி பண்ண வேண்டியது என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான். எத்தனை வழி உண்டு? ஒரு வழி தான் இருக்குது. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம், பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, ஷீபன் பேலன்ஸ் டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தால் மட்டும்தான் என்ன ஆகும்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாச்சுதுன்னா ஃபேட்டி லிவர் கண்டிப்பாக சரியாகும். போட்டுட்ருக்க மாத்திரை இன்சுலினும் தூக்கி என்ன பண்ணலாம்? குப்பையில் போடலாம். இல்லைன்னா மாத்திரை கூடயும், ஆஸ்பத்திரி கூடயும், டாக்டரு கூடயும் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது. அதேமாதிரி அதனால சொல்கிறேன், வெயிட் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா ஃபேட்டி லிவர்லாம் கண்டிப்பாக வரும். வெயிட்டை முதலே குறைச்சிருங்க. புரிஞ்சுதா இல்லையா? 42 கிலோ வெயிட் குறைச்சிருங்க. இந்த பெரியவங்களுக்கு 128லேருந்து 86 கிலோ. எப்படி குறைச்சோம் சொல்லுங்க. என்னோட ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியும், எனக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. புரோட்டீன் பவுடர் கிடையாது, மாத்திரை கிடையாது, ஜூஸ் கிடையாது, ஊசி கிடையாது, ரோட்டில் போய் ஓட வேண்டிய அவசியமும் கிடையாது. பேலன்ஸ்டு டயட். இங்கே தம்பி வர 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. எப்படி இருக்கான்? இப்போ எப்படி இருக்கான்? ஃபிட்டாக இருக்கானா இல்லையா? மாப்பிள்ள மாதிரி இருக்கானா இல்லையா? ஃபிட்டாக இருக்கானா இல்லையா சொல்லுங்க. அதுதான் பேலன்ஸ் டயட்டுடைய பவர். பேலன்ஸ் டயட்டுக்கு பவர் என்ன அப்படின்னா, இந்த மாத்திரை இன்சுலினை தூக்கி குப்பையில் போடலாம். அதுதான் அதோடைய பவர். நீங்கள் நிறைய வீடியோ ஷேர் பண்ணுறீங்க, நிறைய யூஸ்லெஸ் வீடியோஸை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியவங்க, இன்சுலின் ஊசியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லை, அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக? ஸ்டே டியூன்.